முதியோர் இல்லத்திற்கு பொருள்களை கொடுங்கள், பொக்கிஷத்தை கொடுக்காதீர்கள். வணக்கம் சார், டீ காஃபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல. என்ன சார், முதியோர் இல்லம் தேடி வந்து இருக்கீங்க? அப்பாவை இங்கே சேர்க்க வேண்டும். ஓ, அப்படியா, சேர்த்து விடலாமே. இந்த முதியோர் இல்லம் 45 வருடமாக செயல்பட்டு வருகிறது. இது முதியோர் இல்லம் போல இருக்காது, உங்க வீடு போல இருக்கும். இங்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. தனித்தனியாக ரூம் இருக்கிறது, ரூம் மேல் டிவி இருக்கிறது, ஏசி இருக்கிறது. சாப்பாடு கூட சைவம் அசைவம் இருக்கிறது. ஓகே சார், உங்க அப்பாவை சேர்ப்பதற்கு பாரம் நிரப்பலாமா? ஓகே. அப்பா பேர் விலாசம். அப்பாவுக்கு தனி ரூம் வேண்டுமா? அப்பாவுக்குத்தான். 2 பேரும் இருக்கட்டும். அப்பா ரூமுக்கு டிவி வேணுமா? அப்பா, அதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டிலே பசங்க டிவி பார்த்தனா அவங்கள சத்தம் போட்டு படிங்கன்னு சொல்லுவேன். எனக்கு டிவி வேண்டாம். இல்ல அப்பா, நீங்க ரூம்ல தனியாக இருப்பீங்க, அதனால டிவி இருக்கட்டும். அப்பா ரூமுக்கு ஏசி வேணுமா? ஏசி வைத்த ரூம் எவ்வளவு? ஏசி இல்லாமல் எவ்வளவு? ஏசி வைத்த ரூம் 15,000 ரூபாய். ஏசி இல்லாமல் 10,000 ரூபாய். அப்பா, இல்லப்பா, எனக்கு வேண்டாம். இல்லப்பா, வெயில் காலத்துல நீங்க ஏசி இல்லாமல் தூங்க மாட்டீங்க. ஏசி இருக்கட்டும். 5,000 தான் வித்தியாசம் என்றால் ஏசி வைத்த ரூம் இருக்கட்டும். அப்படி என்றால் சாப்பாடு? அப்பா சைவம் தான் சாப்பிடுவாங்க, அதே இருக்கட்டும். ஓகே சார், மாதம் 25,000 வருகிறது. ரொக்க பணமா செக் தருவீங்களா? செக்கா தருகிறேன். மனைவி போன். ஹலோ, அப்பாவை சேர்த்தாச்சா? சேர்த்து விட்டேன். வண்டியிலிருந்து லக்கேஜ் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க. சரி டி, நான் சொல்கிறேன். சரி டி, போனை வை. வணக்கம் ஃபாதர், அப்பாவும் நீங்களும் ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அப்பாவை உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? உங்க அப்பாவே நல்லா எனக்கு தெரியும். எப்படி? ஃபாதர், 30 வருடங்களுக்கு முன்பு குழந்தை இல்லை என்று சொல்லி ஒரு அனாதை ஆண் குழந்தையை இங்கிருந்து எடுத்துட்டு போனார். அப்போதிலிருந்து உங்க அப்பாவை எங்க முதியோர் இல்லத்திற்கு நல்ல தெரியும். இத உங்க அப்பா உங்களிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார். இருந்தாலும் என்னுடைய மனசு கேட்கவில்லை. நான் சொல்லிவிட்டேன். ஆனால் ஒன்று, உங்க அப்பாவை நாங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்வோம். நீங்கள் பணம் கொடுத்தாலும் பரவாயில்லை, கொடுக்கவில்லை என்றும் பரவாயில்லை. உங்க அப்பாவை நல்ல முறையில் பாதுக்க பட வேண்டியது எங்களுடைய கடமை. தயவு செய்து அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். முடிந்த அளவு உங்க கூட வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் இளமையாகவே இருக்கப் போவதில்லை. நமக்கு ஒரு நாள் வயது ஆகும். முதியோர் இல்லத்திற்கு பொருள்களை கொடுங்கள், பொக்கிஷத்தை கொடுக்காதீர்கள்.